உங்க ஆத்தாவ 3 மணி நேரம் வெளியே நிப்பாட்டி வச்சுட்டால. இத சொல்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்காப்பா? அதான் இத கேட்டு நான் சந்தோஷப்படணும்னு நினைக்கிறீங்களா? கஷ்டமா இருக்குப்பா. நீங்க இப்படி ஒரு காரியத்த பண்ணத நினைச்சு மனசுக்கு கஷ்டமா இருக்குப்பா. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்க மகள வெளியில தெருவுல நிப்பாட்டி வச்சது தப்புனா, நீங்க அம்மாவ தெருவுல நிப்பாட்டி வச்சதும் தப்பு தானே? வாக்கப்பட்டு வந்த இடத்துல உங்க மகளை எல்லாரும் மரியாதையா நல்லபடியா நடத்தணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்த அம்மாவ நீங்களும் அப்படித்தானப்பா நடத்தணும்? சுயமரியாதைங்கிறது உங்க மகளுக்கும் சரி, உங்க பொண்டாட்டிக்கும் சரி, எல்லாம் ஒண்ணுதான்ப்பா. அம்மா மட்டும் ஜடம் இல்லையேப்பா, அவங்களுக்கும் எல்லா உணர்ச்சியும் இருக்குல்ல. இன்னைக்கு நீங்க அம்மாவை வெளியில நிப்பாட்டி வச்சது தப்புப்பா, ரொம்ப தப்பு. என்னைய வெளியே நிப்பாட்டி வச்சதுக்கு உங்க மச்சான் மாயாண்டி என்கிட்ட வருத்தம் தெரிவிச்சாரு. மன்னிச்சிருமான்னு வாய் விட்டு சொன்னாரு. நீங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டீங்களாப்பா? அது சரி, இது வேற ரகம். உங்க ஆணுங்கிற ஈகோ உங்களை கேட்க விடாதுல்ல. ஏதோ ஒரு காரணத்துக்காக யார் மேலயோ எதுக்காகவோ கோபம் வந்தாலும் அத உடனே வீட்ல இருக்கிற பொம்பளைங்க கிட்டதான் காட்டுவீங்க. ஏன்னா அவதான் எல்லாத்துக்கும் இழிச்சவாச்சு, எதிர்த்து பேச மாட்டா. அவளை வாடி போடி அவளே இவளேன்னு பேசினாத உங்களுக்கு கோபம் குறையும். அப்படிதானே? இங்க அந்த அழகர் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டான்பா. எங்க அப்பா எங்க அம்மாவை வாடி போடின்னு பேச மாட்டாரு, மரியாதையா நடந்துக்குவாரு. அதே மாதிரிதான் உங்க அப்பா உங்க அம்மா கிட்ட நடந்துக்குவாரா? வாடி போடின்னு பேசாம மரியாதையா பேசுவாரான்னு கேட்டான். உன்னைய வெளியில நிப்பாட்டினது தப்புனா எங்க அத்தைய வெளியில நிப்பாட்டினதும் தப்பு தானே? உங்க வீட்டு ஆளுங்க மட்டும் என்ன நல்லவங்களான்னு கேட்டான். எனக்கு அப்படி செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்தது. இங்க இருக்கிற இந்த குடும்பம் கெட்டவங்கன்னு நாம நிரூபிக்கணும்னா நாம நல்லவங்களா வாழ்ந்து காட்டணும்பா. இவங்க முகத்திரைய கிழிக்கணும்னு நான் வந்தேன். ஆனா அவங்க நம்ம முகத்திரைய இன்னைக்கு கிழிச்சிருக்காங்க.
இனிமேலாவது அம்மாவை மரியாதையா நடத்துங்கப்பா. உங்க மக மாதிரி அம்மாவும் இன்னொரு வீட்டோட பொண்ணு. அத மறந்துடாதீங்க. முடிஞ்சா அம்மா கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்டீங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன். நான் வைக்கிறேன். ஆத்தேய், உரையாடெல்லாம் பலமா இருக்கே. இவன் என்ன 2 நாள் அந்த வீட்டு சோத்து தின்னதுக்கே இப்படி பேசுறா? நீ ஏமா இப்படி பெரிய காரியம் பண்ண? உன்னால இன்னைக்கு மாமா காத்துக்கு எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா? உனக்கு இதெல்லாம் தேவையா? கதவை பூட்டாதன்னு எம்பது தூரம் உன்கிட்ட படிச்சு சொன்னேன். வேண்டாம்மா, நீ செய்யறது தப்பு, இதெல்லாம் வேண்டாம், கதவை திறந்து விட்டுரு நான் சொன்னேன்ல. என் பேச்ச நீ கேட்டியா? உன் இஷ்டத்துக்கு இப்படி பண்ணி கடைசியில நம்ம வீட்டுக்கு தானே தேவையில்லாத அசிங்கம். ஊருக்காரங்க நம்ம வீட்டுல இருக்கிறவங்கள பத்தி என்னமா பேசுவாங்க? வீட்டுக்கு வந்த பொண்ணு தெருவுல நிக்க வச்சுட்டாங்கன்னு சொல்லி கேவலமா பேச மாட்டாங்க. ஏமா நீ இப்படி மாறிட்ட? ஏய், நான் மாறிட்டேன் தாண்டி, மாறிட்டேன் தான். என் மக வாழ வேண்டிய இடத்த இப்ப வேற ஒருத்தி வந்து அந்த இடத்த புடிச்சிட்டால. இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துட்டாளே. எல்லார் கண்ணு முன்னாடியும் அவ இந்த வீட்டுல திமிர எடுத்து போய் வாழ்ந்துட்டு இருக்காளே. அதை யாரும் தட்டி கேட்க மாட்டேங்கிறாங்களேன்னு என் வயிறு எரியுது. நான் அப்படிதாண்டி நடந்துக்குவேன், அப்படிதாண்டி செய்வேன். நீ வேணா பாரு, அவளை இந்த வீட்டுல இருக்க விட்டுருவேனா நானு? எப்படி இந்த வீட்டுல இருக்கான்னு நானு பாத்தர்றேன். நீ ஏமா இப்படி எல்லாம் பேசுற? வேற என்னடி பண்ண சொல்ற? என்ன பண்ண சொல்ற? அவளுக்கு போய் சேவகம் பண்ண சொல்றியா, இல்ல அவளை மடியில தூக்கி உட்காரச்சு கொஞ்சம் சொல்றியா? நீ சொல்றதெல்லாம் நான் செஞ்சேன்னா அவதான் இந்த வீட்டுல மருமகளா வாழ்ந்துட்டு இருப்பா. அப்ப உனக்கு சரியா இருக்குமா? அதுக்காக இங்க பாரு, உனக்கு எதுவும் தெரியாது, நீ வாயை மூடிக்கிட்டு சும்மா இரு. நான் ஒண்ணு தப்பாலாம் செஞ்சர்ல. அவ திமிர எடுத்து போய் நடந்துக்கிட்டா. பதிலுக்கு நான் கேள்வி கேட்டேன். யாருமே கேள்வி கேட்காம விட்டுட்டா அவ குளிர் எடுத்து போய் தெரிய மாட்டா. அதனால்தான் நான் கேள்வி கேட்டேன். அப்படிதான். இங்க பாரு, நீ இந்த விஷயத்துல தலையிடாத. ஏன் மதினி இப்படி ஒரு காரியத்தை பண்ணிய? அதுவும் நான் வீட்டுல உடம்பு சரியில்லைன்னு தூங்கிட்டு இருந்த நேரம் நீங்க இப்படி ஒரு காரியத்தை பண்ணலாமா? நானும் வீட்டுக்குள்ள இருக்கிற நேரம் நீங்க இப்படி ஒரு காரியத்தை பண்ணியனா நானும் சேர்ந்துதானே இத பண்ணன்னு ஊர் உலகம் சொல்லும். அவ என்ன பண்ணிருந்தாலும் அது எதுவா இருந்தாலும் வீட்டுக்குள்ள வச்சுதானே மதுரை நாம பேசி தீர்த்திருக்கணும். அத விட்டுட்டு பொம்பளை புள்ளைய வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி வெளியில நிக்க வச்சு கதவை சாத்தினியன்னா என்ன மதனி அர்த்தம்? கண்ணு முழிச்சு நான் எந்திரிச்சு வந்ததும் நீங்க தான் இப்படி பண்ணீங்கன்னு தெரிஞ்சப்போ எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிருச்சு. இல்ல மதனி, அவதான் வீட்டுக்கு வந்தவ செஞ்சதெல்லாம் சரின்னு நான் சொல்லல. ஆனா அதே நேரத்துல நீங்க பண்ணது பெரிய தப்பு மதனி.
நீங்க அப்படி செஞ்சிருக்க கூடாது மதினி. தயவு செஞ்சு இனிமே இந்த மாதிரி எனக்கு தெரியாம எதுவும் பண்ணிராதியே. அப்படி மீறி ஏதாவது பண்ணியன்னா அது நம்ம குடும்பத்துக்கு தான் அசிங்கம். அப்பா, கடுங்காப்பி. ஆ? ஆ. மாமா, சித்தப்பா. ஒரு நாள் ஒரு பொழுது காலேஜ் விஷயமா கொஞ்சம் வெளியே தான் போயிட்டு வந்தோம். அதுக்குள்ள இம்புட்டு பெரிய பிரச்சனையை உருவாக்கி விட்டாங்களே சியா. என்னதான் இருந்தாலும் தெய்வானா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கவே கூடாது. யோசிக்காம ஏன் தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிச்சோ தெரியல. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது சியா. எல்லாத்தையும் தாண்டி நான் ஒண்ணு சொல்லட்டுமா சியா? ம். தேவயானி அக்கா பண்ணது தப்புதான். ஆனா அதே நேரத்துல பூங்குடி மனசுலயும் இது நம்ம வீடு, எந்த ஒரு பிரச்சனைனாலும் 4 செவத்துக்குள்ள நம்ம வீட்லயே பேசி தீர்த்துக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தை விதைக்கணும்ல சியா. நம்ம வீடுன்ற நினப்பு வந்தாத்தான் 4 பேர்கிட்ட போய் சொல்லி இப்படி பஞ்சாயத்து கூட்டணும்ன்ற நினப்பு வராது. ஆனா இன்னைக்கு நடந்த விஷயத்துல பூங்குடி நம்ம எந்த தப்பும் சொல்ல முடியாது செம்பிளி. அவளால முடிஞ்ச அளவுக்கு போராடி பார்த்திருக்கா. அது நடக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ரோட்ல போய் உட்கார்ந்துகிட்டு போராடி தர்ணா பண்ணிருக்கா. சரி சியா, எனக்கு ஒரு யோசனை. சொல்லுங்க பெண்ணி. நானும் செம்பிளியும் வேணா பூங்குடியை சந்திச்சு பேசுறோம் சியா. நடந்தது எல்லாத்தையுமே எடுத்து சொல்றோம். என்ன சொல்ல போறீங்க? அன்னைக்கு காது குத்து விசேஷத்துல நடந்ததெல்லாம் ஒரு விபத்துமா. சியா வேணும்னே உங்க அப்பாவோட கைய வெட்டல. அதே மாதிரியே உங்க அப்புச்சி இறந்து போனதும் ஒரு விபத்து தான். அதுவும் இல்லாம செய்யாத குற்றத்துக்காக எங்க சியா வருஷ கணக்குல ஜெயில இருந்து தண்டனை அனுபவிச்சாரு. அவர் ஜெயிலுக்கு போன அடுத்த மாசத்துல இருந்தே அவர் உங்க குடும்பத்துக்கு பண உதவி பண்ணிக்கிட்டு வர்றோம்ன்ற விஷயத்த நாங்க எடுத்து சொன்னோம்னு வைங்க, நாம அந்த குடும்பத்துக்காக இம்புட்டு நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு தெரிஞ்சு கண்டிப்பா அந்த புள்ள நம்மளை பத்தி புரிஞ்சுக்கும் செய்யா. என்ன என்ன பேசுறீங்க பெண்ணி நீங்க? ஏங்க யாராவது ஒருத்தவங்க உங்க குடும்பத்துக்கு போய் நாங்க பண உதவி பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லி காட்டுவாங்களா? சொன்னா தானே செய்யா இந்த விஷயம்லாம் அந்த புள்ள. இல்ல அந்த பேச்சை விடுங்க பெண்ணி. நான் என் தங்கச்சிக்கு கொடுக்க சொன்ன விஷயத்த இப்ப இந்த காரணத்துக்காக போய் நாங்க உங்க குடும்பத்துக்கு காலங்காலமா பண உதவி பண்றோங்கிறத சொல்லி காட்டுற மாதிரி ரொம்ப தப்பா இருக்கு பெண்ணி. அது இல்லாம நான் இது என் தங்கச்சிக்காக பண்றது. நான் அதை போய் சொல்லி காமிச்சா அந்த அன்பை கொச்சப்படுத்துற மாதிரி ஆயிராதா பெண்ணி? வேற என்ன செய்யா பண்றது? வேற எப்படி செய்யா பூங்குடிக்கு நம்ம குடும்பத்து மேல ஒரு நல்ல மதிப்பை கொண்டு வர்றது? அதத்தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏதாவது ஒண்ணு பண்ணித்தான் ஆகணும். பூங்குடிதான் இந்த வீட்டோட மருமகன்ற நினைப்ப அவன் மனசுல ஆழமா பதிகிற மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும். ஆமா ஜியா. அதே நேரத்துல பூங்குடியும் சரி, நம்ம வீட்டுல இருக்கிற மத்தவங்களும் சரி, இவங்களுக்குள்ள ஒரு இணக்கம் ஏற்படுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும். என்ன பண்ணலாம்னு நான் யோசிச்சு சொல்றேன். அதுக்குள்ள தூங்கிட்டியா? முழிச்சிருந்தா ஏதாவது வம்பிழுத்து உரண்டை இழுக்கலான்னு பார்த்தா தப்பிச்சிட்டாளே.
ஏய் ஏய் உனதான் ஏய் 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 என்ன? இங்க பாரு, என் கண்ணு முன்னாடி இப்படி படுக்காத. ஒழுங்கா அங்கிட்டு திரும்பி படு. என்னால அப்படி படுக்க முடியாது. உனக்கு கஷ்டமா இருந்தா நீ அந்த பக்கம் திரும்பி படு. என்னை எதுவும் செய்ய சொல்லாத. நான் கண்டிப்பா செய்ய மாட்டேன். ஏய் என்னடி ரொம்ப திமிரா பேசுற? நான் ஓவரா சவுண்ட் விடுற. சீ, உன்கிட்ட போய் மனுஷன் பேசுவானா? என் புத்திய செருப்பாலே அடிக்கணும். போய் எடுத்துட்டு வரட்டா? ஏய் சீ, எல்லாம் ஆ, அந்த பயம் இருக்கணும். என்னது இது? ஆ? என்னது இது? துட்டு முதுவா சுத்துது. அதான் ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கோ. வழக்கமா நம்ம ரூம் ஃபேன் வேகமா சுத்துமே. ஆ? ஆ, அது சரி. இவதான் ஃபேனை ரெண்டுல வச்சிருக்கா போல. இதுக்கு ஃபேன் ஓடாம இருக்க வேண்டியதானா? ஆ, இப்பதான் கரெக்டா ஓடுது. என்னது இது குளிருது? ஃபேன் இம்பட்டு வேகமா சுத்துது. ஃபேனை குறைச்சு தானே வச்சிருந்தோம். ஏய், ஃபேனை வேகமா வச்சியா? எது? ஃபேனை வேகமா வச்சியான்னு கேட்டேன். ஏய், ஃபேன்னா வேகமா தான் ஓடும். அதை விட்டுட்டு நடந்து போற வேகத்துக்கு சுத்துறதுக்கு எதுக்கு ஃபேன் இருக்கு? நான் தான் ஃபேனை வேகமா சுத்த வச்சேன். எனக்கு குளிருது. ஃபேன் வேகத்தை கம்மி பண்ணு. ஏய், உனக்கு இஷ்டம்னா இங்க படு, இல்லனா ரோட்ல போய் தூங்கு. ம், நான் ரோட்ல போய் தர்ணா பண்ணா என்ன நடக்கும்னு உனக்கு தெரியும்ல. ஆத்தி, அம்மா, பயந்துட்டேன் பயந்துட்டேன். ஏய், இன்னொரு தடவை ரோட்ல போய் உட்காந்தேன்னு வச்சுக்க, ஊரு பயலுக ஒருத்தன் கூட உன்னை மதிக்க மாட்டாங்க. ஏமா, உனக்கு வேற வேலையே இல்லையா? எதுக்கு எடுத்தாலும் பஞ்சாயத்து பண்ணி ரோட்ல வந்து உட்கார்ற? ஒழுங்கா பொழைக்கிற வழிய பாருமான்னு சொல்லி உனக்கு புத்திமதி சொல்லி அனுப்பி வச்சிருவாங்க. நீ போறேன்னா போய் தர்ணா பண்ணு போ. ஆ? எங்க போறா? உண்மையாவே தர்ணா பண்ண போறாளோ? ஃபேனுக்கு இல்லாம தர்ணா பண்ணுவா? ஏய், என்ன ஃபேனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வந்து உட்கார்ற? ஃபேன் ஒன்னும் ஓட தேவையில்ல. நல்லா ஜிலு ஜிலுன்னு தானே இருக்கு. அப்படியே படுத்து தூங்கு. ஏய், என் ரூம்ல ஃபேன் எப்படி ஓடணுன்றத நீ யாரி முடிவு பண்றதுக்கு? இரு வரேன், உன்னை என்ன பண்றேன் மட்டும் பாரு. இங்க பாரு, என் ரூம்ல ஃபேன் வேகமா தான் ஓடும். அண்ணா, ஏய் ஏய், ஆஃப் பண்ணாத டேய். ஏய், ஃபேன் ஆஃப் பண்ணாத வேணாங்க. டேய். திரும்ப திரும்ப. ஆ? ஆ? ஏய், எதுக்கு சிரிக்கிற? நான் ஃபேன் ஆஃப் பண்ண திரும்ப திரும்ப போட்டியே. இப்ப கரண்டே போயிடுச்சு. என்ன பண்ணுவ? கடவுள் இருக்கான் குமாரு. ச்சே, இவ முன்னாடி கரண்ட் போய் நம்ம மானத்தை வாங்கிருச்சே. ச்சே.
என்ன பூங்குடி, நீயும் செடிக்கு தண்ணி ஊத்த தான் வந்திருக்கியா? வாத்தா, வா வந்து ஊத்து வா. இல்ல பரவாயில்ல, நீங்களே செடிக்கு தண்ணி ஊத்துங்க. என்னத்த அது கொண்டு வந்துட்டல்ல, அது உன் கையால வந்து செடிக்கு ஊத்து வா. வாத்தா. நீ உங்க வீட்லயும் இந்த மாதிரி பூச்செடி எல்லாம் வளர்க்குறியாம்மா? ஆமா. ஓ, நல்லது நல்லது. அப்புறம்